அனைவருக்கும் வணக்கம். சுய ஜாதகங்களின் அடிப்படையில பெரும் சொத்துக்களை தரக்கூடிய கிரகம் யார், அந்த கிரகம் எப்படி இருக்கும் பொழுது ஒரு ஜாதகர் அதிகமாக சொத்துக்களினால் ஆதாயம் பண்றாருன்றத இந்த பதிவுல தெளிவா பார்க்கலாம். நிறைய அப்பாயின்மெண்ட்ல கேட்கக்கூடிய கேள்வி, இடங்கள் இப்பொழுது வாங்கக்கூடிய நேரம் இருக்கா, எந்த கிரகம் எனக்கு பொருளாதாரத்திலே இடத்தை கொடுக்கக்கூடிய கிரகம்ன்ற கேள்வி நிறைய இருக்கு. அதற்காகத்தான் மேஷம் முதல் மீனம் வரை 12 லக்னத்திற்கும் எந்த கிரகம் சொத்தை கொடுக்கும், சொத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் எப்படி இருந்தா ஒன்றிற்கு மேற்பட்ட இடங்கள்ல சொத்துக்கள் அமையுன்றத பார்க்க போறோம். பெரும்பாலும் நிறைய ஜாதகங்கள் பிறக்கும் பொழுதே முன்னோர்களால் சொத்துக்களை பெற்றவர்களாக இருப்பார்கள். சில பேருக்கு முன்னோர்கள் சொத்துக்கள் இருக்காது, வாழ்க்கையில சுயமாத்தான் சொத்துக்கள் பண்ணுன்ற ஒரு நிலை ஜாதகருக்கு ஏற்படும். அதுபோல ஜாதகருக்கு வெளியிடங்களுக்கு இடப்பெயர்ச்சி செய்து அங்கே வாடகைகளிலோ இல்ல பொருள் இடமில்லாமல் வாழக்கூடிய சூழல் இருக்கும். அவருக்குமே சொந்தமா இடம் இதன் பிறகு அமையுமா, எந்த திசையில அமையுன்ற கேள்வி இருக்கு. அப்ப நாம் சொல்லக்கூடிய இந்த கிரகத்தினுடைய திசை ஆரம்பிக்கும் பொழுது கிரகம் வலுவாக அமர்ந்து சொல்லக்கூடிய கிரக தொடர்புல இருந்தா அந்த திசையில உங்களுக்கு இடம் அமையும், சொத்துக்கள் அமையும். அந்த வகையில மேஷம் முதல் மூணம் வரை இந்த பெரும் சொத்துக்களை கொடுக்கக்கூடிய கிரகம் யாருன்றதை பார்த்துலாம். பொதுவான விதி, பொது விதி அடிப்படையில செவ்வாய் பூமிக்காரகன். பொது விதி செவ்வாய் பூமிக்காரகன், பூமி காரக கிரகம். இது பொதுதான். செவ்வாயை வைத்து மட்டுமே ஒரு ஜாதகருக்கு பூமி அமைஞ்சிராது. செவ்வாய் தான் பூமி அமைக்கணும்ன்ற அமையும் இல்லை. ஒரு ஜாதகங்கள்ல 4ஆம் இடமும் 4ஆம் அதிபதி இந்த ரெண்டும் தான் ஒரு ஜாதக சொத்தை பெறுவாரா, அந்த பெருஞ்சொத்தை பெறக்கூடிய யோகம் உண்டான்றத சொல்லும். இப்ப இந்த 4ஆம் இடம் 4ஆம் அதிபதி எப்படி இருக்கணும், எப்படி இருந்தா அந்த பெருஞ்சொத்துக்கள் கிடைக்கும்ன்றத பார்த்துடலாம். மேஷ லக்னத்துல ஒரு ஜாதகர் ஜனனித்திருக்கிறார். இந்த மேஷ லக்னத்துல பிறந்தவருக்கு வாழ்க்கையில பெரும் சொத்துக்கள் கிடைக்க வேண்டும். பெரும் சொத்து அது ஜாதகரா சம்பாதிச்சதா இருக்கணும். எப்பயுமே தன்னால் உருவாகப்படும் பொழுது அதுல ஒரு தனி அதை உறுதிப்படுத்துறது இந்த 4ஆம் இடமான கடகமனை, 4ஆம் அதிபதியான சந்திரன், 4ஆம் அதிபதி, 4ஆம் இடம், 4ஆம் அதிபதியான சந்திரன். இந்த ரெண்டும் தான் மேஷ லக்னத்துல பிறந்த ஜாதகர் பெரும் சொத்தை பெறுவாரான்றத உறுதிப்படுத்துவது. 4ஆம் இடமான கடகமும் அதிபதி சந்திரனும் தான் மேஷத்திற்கு. இந்த சந்திரன் வலுப்பெற்று இருக்கணும், வலுவிழக்கவே கூடாது. நீசம் பெற்ற நிலையிலெல்லாம் வலுவிழக்க கூடாது. ஜாதக பெரு சொத்தை பெறணும்னா இந்த சந்திரன் வலுப்பெற்று, இந்த சந்திரன் அல்லது 4ஆம் இடத்தோடு குரு பகவான் தொடர்புல இருக்கிறாருன்னா கண்டிப்பா அந்த ஜாதக பெரும் சொத்தை பெறுவார். 4ஆம் அதிபதி வலுவிழக்காமல் வலுப்பெற்று இருந்தாலும் 4ஆம் அதிபதி தொடர்பு கொண்ட திசையிலும் குருவோட தொடர்புல இருக்கிறாருன்னா இந்த ஜாதகர் பெரு சொத்தை பெறுவார். அப்ப மேஷ லக்னக்காரருக்கு செவ்வாய்ன்றது பொதுவான விதிதான். இந்த சந்திரனும் குரு பகவான், சந்திரனும் கடகமனையும் தான் உறுதிப்படுத்துவது. இந்த சந்திரனும் கடகமனையோடு குரு தொடர்புல இருக்கிறவரு கண்டிப்பா வாழ்க்கையில பெரு சொத்தை பெறுவார். எப்ப பெறுவார், தசை நடப்புல வரும்போது. 4ஆம் இடத்தை தொடர்பு கொண்ட கிரகம் அல்லது சந்திரனை தொடர்பு கொண்ட கிரக திசையில ஜாதகர் பெரும் சொத்தை பெறுவார். ரிஷப லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க. பெரும் சொத்துக்களை தரும் கிரகம் யார் என்றால் 4ஆம் மனையான சிம்மமனையும் 4ஆம் அதிபதியான சூரியனும் தான் அந்த முடிவு கொண்டார். ரிஷப லக்னக்காரருக்கு பெரும் சொத்து இருக்குமான்றத 4ஆம் இடத்தின் ஆதிபத்தியம் பெற்ற சூரியனும் 4ஆம் இடமான சிம்மமனையும். இந்த சூரியன் வலுவிழக்காம இருந்தாலும் ஜாதகருக்கு சொத்துக்கள் உண்டு. சூரிய தொடர்பு கொண்ட திசையில, 4ஆம் இடம் தொடர்பு கொண்ட திசையில. கூடுதலாக இந்த பெரும் சொத்துக்களோட அவர் ஆதாயம் பண்ணணும்னா 4ஆம் இடம் அவயோகம் என்றாலும் கூட, அதாவது 4ஆம் இடத்திலே சனி அவயோகம் என்றாலும் கூட 9ஆம் ஆதிபத்தியத்தை பெற்ற சனியோட தொடர்பு நல்லது. புதன், இங்க சனி புதன் ரெண்டுமே எடுத்துக்கலாம் ரிஷப லக்னத்திற்கு. இதுல கூடுதலாக புதனை எடுத்துக்கலாம். சனி கூட ஒரு பாதகாதிபத்தியத்தை பெறுகிறார். முழு அமைவுகள்ல சனி கூட பாதகாதிபதியா வரார் புதன், முழுமையாக புதனும் அதன் பிறகு சனி பகவானும். இந்த புதன் சனியோட தொடர்புல இந்த 4ஆம் இடமோ அதிபதி சூரியன் இருக்கிறார்னா நிறைய ரிஷப லக்னக்காரர் சனி சூரிய தொடர்பு இருக்கும். தாய் தந்தையோட பிரச்சனை இருக்கும், முன்னோர்கள் இருந்த இடத்துல இருந்து பிரச்சனை இருக்கும். ஜாதகர் சொந்தமா சம்பாரிச்சு வெற்றி பெறுவார், சொந்தமாக சொத்துக்களை சேர்ப்பார். அதுக்காரங்கள இந்த சனி சூரிய தொடர்பு. அப்ப இந்த 4ஆம் இடம் 4ஆம் அதிபதி சூரியனோடு புதன் வலுவா தொடர்பு கொண்டாலும் சரி, சனி தொடர்பு கொண்டாலும் இந்த ரிஷப லக்னக்காரருக்கு பெரும் சொத்துக்கள் கிடைக்கும் அப்படின்றத உறுதிப்படுத்தணும். இதுல சனி சூரியன் தான் முற்பகுதி வாழ்க்கையில போராட்டமா அமைந்து பிற்பகுதியில ஆதாயம். புதன் சூரியன்னா ஜாதகர் இளம் வயதுகளே சொத்துக்களை பெறுவார். மிதுன லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க. பெரும் சொத்துக்களை பெறக்கூடிய கிரகம் அப்படின்னு பார்த்தா
4ஆம் இடமான கன்னிமனையும் அதிபதி புதன் தான். லக்னாதிபதியே சொத்துக்களை தரக்கூடிய கிரகமா வந்துடுறான். இந்த லக்னாதிபதியே சொத்துக்களை தரக்கூடிய கிரகம். இந்த லக்னாதிபதியோடோ இந்த புதனோடோ இல்ல 4ஆம் இடத்தோடோ சனி பகவான் ஸ்தான பலத்தோடு தொடர்பு கொள்றாருன்னா, மிதுன லக்னக்காரருக்கு சனி பகவான் ஸ்தான பலத்தோட தொடர்பு கொள்கிறார் என்றார் ஜாதகருக்கு பெரும் சொத்துக்களை பெறக்கூடிய நபரா மாறிடுறார். இந்த புதன் வலுவிழக்க கூடாது. புதன் வலுவிழந்தாலும் பெரும் சொத்துக்கள் இல்ல. புதன் வலுப்பெற்று இந்த 4ஆம் இடம் புதனோட சனி தொடர்புல இருந்தா இந்த ஜாதகர் பெரும் சொத்துக்களை பெறக்கூடியவர். மிதுன லக்னக்காரரு பெரும் சொத்துக்களை பெறுவார். எப்பொழுது பெறுவார்? தசைகள் நடப்பில் வரும்போது 4ஆம் இடம் அல்லது புதனோடு தொடர்பு கொண்ட திசையில. கடக லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க. பெரும் சொத்துக்களை தரும் கிரகம் யார்? பெரும் சொத்தை தரக்கூடிய இடம் 4ஆம் அடையான சுக்கிரமனையான துலாமனை அதிபதி சுக்கிரன் வரார். இந்த கடக லக்னத்திற்கு 4ஆம் இடம் 11ஆம் இடம் சரராசி சுக்கிரன் பாதகாதிபதியா வந்தாலும் இவர் தான் பெரும் சொத்துக்களை பெறுவாரான்றத உறுதிப்படுத்துறார். அப்ப இந்த சுக்கிரன் வலுவிழக்க கூடாது. பாதகாதிபதி என்றாலும் வலுவிழக்காமல் இந்த சுக்கிர பகவானோடு லக்ன 5க்கு ஆதிபத்தியம் பெற்ற செவ்வாய், குரு இங்கே கிடையாது. இந்த செவ்வாயோடு ஏதேனும் ஒரு வகையில 4ஆம் இடமோ சுக்கிரனோ தொடர்பு கொள்வது, சுக்கிரன் வலுவிழக்காமல் இருப்பது இந்த ஜாதகரை, கடக லக்னத்தில் பிறந்த ஜாதகரை பெரும் சொத்துக்களை பெறக்கூடிய ஜாதகராக மாற்றி விடுகிறது. இதுல செவ்வாய் வலுப்பெற்று இருக்க வேண்டும் அப்படின்றது விதி. வலுப்பெற்று இருக்கிறார்னா கடக லக்னக்காரரு கண்டிப்பா பெரும் சொத்தை பெறுவார் தசாபுத்திகள் நடப்பில் வரும்பொழுது. சிம்ம லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க. சிம்மத்தில் பிறந்தவருக்கு பெரும் சொத்துக்களை பெற வேண்டும்னா அதை எந்த கிரகம் உறுதிப்படுத்துதுன்னா 4ஆம் இடமான இந்த விருச்சகமனையும் அதிபதி செவ்வாயும் உறுதிப்படுத்துறார். செவ்வாயும் விருச்சகமனையும் தான் பெரும் சொத்துக்களை பெறுவாரா என்பதை உறுதிப்படுத்துது. இந்த செவ்வாய் வலுவிழக்காமல் அமர்ந்து 4ஆம் இடம் செவ்வாயோடு குரு தொடர்பில் வரும்பொழுது, குரு தொடர்புல இருக்கிறார்னா இந்த ஜாதகர் பெரும் சொத்தை பெறுவார். தொடர்பு என்பது குருவோட செவ்வாய் அணைஞ்சிருக்கலாம், பரிவர்த்தனையில இருக்கலாம், இல்ல 4ஆம் இடத்தோடு குரு தொடர்பு கொள்ளலாம். இதெல்லாம் இந்த ஜாதகரை சிம்ம லக்னத்தில் பிறந்தவரை பெரும் சொத்துக்கள் பெறக்கூடிய அமைவுல கொண்டு போய் சேர்க்கும். அப்ப சிம்ம லக்னக்காரருக்கு குரு தொடர்பை செவ்வாயோ 4ஆம் இடமோ பெற்று செவ்வாய் வலுத்து இருக்குன்னா இந்த ஜாதகர் பெரும் சொத்தை பெறுவார். தசா புத்திகள் நடப்பில் வரும்போது செவ்வாயோட இணைவு கொண்ட தசை, 4ஆம் இடம் தொடர்பு கொண்ட தசை. கன்னி லக்னத்துல ஒரு ஜாதகர் ஜனனிச்சிருக்கிறார். கன்னி லக்னத்துல பிறந்தவருக்கு பெரும் சொத்துக்கள் சேரணும். அவருடைய வாழ்க்கையில் அவரால் ஆகப்பட்ட சொத்துக்கள். இப்ப இந்த 4ஆம் இடம் ரொம்ப முக்கியம். அந்த வகையில 4ஆம் இடமான தனுசு மனை கன்னி லக்னத்திற்கு ரொம்ப முக்கியம். ஜாதகர் பெரும் சொத்தை பெறுவாரா என்பதை உறுதிப்படுத்துவதற்கு. அதுபோல இன்னொரு அமைவுகள்ல அதிபதியான குரு முக்கியம். அப்ப குரு 7ஆம் அதிபதி பாதகாதிபத்தியத்தை பெற்றாலும் கூட கன்னி லக்னத்திற்கு குரு வலுவிழக்க கூடாது. குரு வலுவிழக்காமல் ஆதிபத்திய ரீதியில 4ஆம் இடம் குருவோடு சனி பகவான் ஸ்தான பலத்தோட தொடர்பு கொள்றாருன்னா ஜாதகர் கண்டிப்பாக பெரும் சொத்துக்களை பெறக்கூடிய நபர். தாமதப்பட்டாலும் ஏன்னா சனி கொஞ்சம் பொறுமையா கொடுப்பார். முற்பகுதி வாழ்க்கையை விட பிற்பகுதி வாழ்க்கையில கன்னி லக்னத்தில் இந்த 4ஆம் இடம் குருவோடு ஸ்தான பலத்தோடு சனி தொடர்பு கொண்டவர் பெரும் சொத்துக்களை ஆப்டர் அவருடைய 40 வயதிற்கு பிறகு பெறுவார். 40 வயதிற்கு பிறகு பெறுவார். இப்ப சனி தொடர்பை பெறும்பொழுது கன்னி லக்னத்தில் பிறந்தவருக்கு 4ஆம் இடம் 4ஆம் அதிபதியான குருவோடு ஸ்தான பலம் பெறும்பொழுது பெரும் சொத்துக்களை பெறக்கூடிய நபரா மாத்திடுது. துலாம் லக்னத்துல ஜனனிச்சிருக்கீங்க. துலாத்திலே பிறந்தவருக்கு பெரும் சொத்துக்களை பெறக்கூடிய அமைவு, பெரும் சொத்துக்களை தரக்கூடிய கிரகம் 4ஆம் ஆதிபத்தியம் பெற்ற 4ஆம் இடத்திற்கு ஆதிபத்தியம் பெற்ற மகரமனையும் அதிபதி சனி பகவானும் அதை உறுதிப்படுத்துறாரு. அப்ப துலாம் லக்னத்துல பிறந்தவருக்கு சனி வலுக்கணும், சனி வலுவிழக்க கூடாது. இந்த வலுவிழக்காத சனி பகவான் 4ஆம் இடத்தோடு ஆதிபத்திய ரீதியிலே புதன் தொடர்பு கொள்வது. இந்த புதனுடைய தொடர்புல சனியும் 4ஆம் இடமும் அமர்ந்து புதன் சனி இந்த காம்பினேஷன்ல ஸ்தான பலம் இருந்துச்சுன்னா இந்த துலாம் லக்னக்காரர் பெரும் சொத்துக்களை பெறுவார். பெரும் சொத்துக்களை பெறக்கூடிய நபர். மகரமனையும் சனி பகவானும் தான் பெரும் சொத்துக்களை பத்தி குறிக்கிறது. சனியும் வலுப்பெறணும், புதனும் வலுப்பெறணும். வலுப்பெற்று தொடர்புல இருந்தா துலாம் லக்னக்காரர் பெரும் சொத்துக்களை தசை நடப்பில் வரும்போது, எப்பொழுது எந்த திசை 4ஆம் இடம் தொடர்பு தசை அல்லது சனியோடு தொடர்பு கொண்ட திசையில் சொத்துக்களை பெறுவார். விருச்சக லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க. விருச்சக லக்னத்தில் ஜனனித்த ஜாதகர் வாழ்க்கையில் பெரும் சொத்தை தரக்கூடிய கிரகம் அப்படின்னு பார்த்தா 4ஆம் மனையான கும்பமனையும் அதிபதி சனி பகவானும் தான். கும்பமனையும் அதிபதி சனி பகவானும் தான் வாழ்க்கையில் விருச்சகத்தில் பிறந்தவர் பெரும் பணம், பெரும் சொத்துக்களை, அதாவது பெரும் சொத்துக்களை பெறுவாரான்றதை உறுதிப்படுத்துது. அப்போ விருச்சிக லக்னத்தில் பிறந்தவருக்கு சனி வலுவிழக்க கூடாது. சனி வலுவிழக்காமல் அமர்ந்து சனியோடோ 4ஆம் இடத்தோடோ குரு பகவான் தொடர்பில் இருக்கிறார்னா இந்த விருச்சக லக்னக்காரருக்கு
பெரும் சொத்துக்கள் சேரக்கூடிய ஒரு விதி உண்டு. இந்த ஜாதகருக்கு பெரும் சொத்துக்கள் சேரும் என்று உறுதிப்படுத்துறோம். சனிதான் கிரகம் ஆதிபத்திய வீடாக கும்பம் வந்தாலும் இந்த சனி கும்பத்தோடு குரு ஸ்தான பலத்துல தொடர்பு கொண்டாதான் பெரும் சொத்துக்கள் விருச்சக லக்னக்காரருக்கு கிடைக்கின்றதை உறுதிப்படுத்துறோம். சனி நிலைப்பாட்டுல வர்றதுனால விருச்சக லக்னக்காரர் கொஞ்சம் காலதாமதமாக ஆஃப்டர் 40க்கு பிறகு சொத்தை சேர்ப்பார். தனுசு லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க. தனுசு லக்னத்தில் பிறந்தவருக்கு பெரும் சொத்துக்களை தரக்கூடிய கிரகம் வீடு. 4ஆம் இடமான மீனமனை பெரும் சொத்துக்களை தரக்கூடிய வீடு. இதனுடைய அதிபதியான குரு பகவான் பெரும் சொத்துக்களை தரக்கூடிய கிரகம். அப்ப மீன லக்னத்திலே தனுசு லக்னத்திலே ஜனனித்தவருக்கு இந்த 4ஆம் இடம் அல்லது 4ஆம் இடத்தின் ஆதிபத்தியம் பெற்ற கிரகத்தோடு ஸ்தான வலுவை இழக்காமல் சூரியன் தொடர்புல இருக்கிறார். கண்டிப்பாக பெரும் சொத்துக்கள் உண்டு. குருவோடு 4ஆம் இடத்தோடு சூரியன் ஸ்தான பலத்தை இழக்காமல் தொடர்பில் இருந்தா பெரும் சொத்துக்கள் உண்டு. அதனாலதான் நிறைய தனுசு லக்னக்காரர் சிவராஜ யோகத்தோட இருந்தா பெரும் சொத்துக்களுக்கு அதிபதியா இருப்பார். பெரும் கௌரவத்திற்கு மட்டுமல்ல பெரும் சொத்துக்களுக்கும் பெரும் உடைமைகளுக்கும் அவரே அதிபதியா இருப்பார். அப்ப லக்னம் தனுசு லக்னத்துல பிறந்தவருக்கு 4ஆம் அதிபதியான குரு வலுவிழக்காமல் அந்த 4ஆம் அதிபதிய கிரகத்தோடோ 4ஆம் வீட்டோடோ இந்த சூரியன் தொடர்புல இருந்தா தனுசு லக்னக்காரர் பெரும் சொத்துக்களை பெறக்கூடிய ஜாதகரா மாறிவிடுகிறார். மகர லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க. மகரத்தில் ஜனனித்தவருக்கு பெரும் சொத்துக்களை தரக்கூடிய கிரகம் வீடு. பெரும் சொத்துக்களை தரக்கூடிய கிரகம் 4ஆம் அதிபதியான செவ்வாய். வீடாக 4ஆம் மனையான மேஷமனை வந்துருது. இப்ப இந்த 4ஆம் இடம் அல்லது 4ஆம் அதிபதியான செவ்வாயோடு ஸ்தான பலத்தை இழக்காமல் சுக்கிரன் தொடர்பில் வரும்பொழுது ஆதிபத்திய ரீதியிலே ஜாதகர் பெரும் சொத்துக்களை பெறுகிறார். 4ஆம் இடத்தின் ஆதிபத்தியம் பெற்ற செவ்வாயோடு அல்லது 4ஆம் இடத்தோடு சுக்கிரன் ஸ்தான பலத்தை இழக்காமல் தொடர்பில் வருவது செவ்வாய் 4ஆம் இடத்தோடு மகர லக்னக்காரரை பெரும் சொத்துக்கள் பறைக்கக்கூடிய நபராக மாற்றி விடுகிறதுன்றத உறுதிப்படுத்துறோம். அதுபோல கும்ப லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க. கும்பத்தில் பிறந்தவருக்கு பெரும் சொத்துக்கள் தரக்கூடிய கிரகமாக 4ஆம் வீட்டின் அதிபதியான சுக்கிரன் வரார். அதுபோல இந்த சுக்கிரனோடு ஸ்தான பலத்தை இழக்காம இருக்கும். கும்ப லக்னத்திற்கு சுக்கிர ஸ்தான பலத்தை இழக்காம இருந்தா சொத்துக்கள் உண்டு. இந்த சுக்கிரனோடு 4ஆம் இடத்தோடு ஆதிபத்திய ரீதியிலே 5ஆம் இடத்திற்கு ஆதிபத்தியம் பெற்ற புதன். இந்த சுக்கிரனோடு புதனுடைய தொடர்புகள் இருக்கும் பொழுது 4ஆம் இடத்தோடோ அதிபதியான சுக்கிரனோடோ கும்ப லக்னக்காரருக்கு பெரும் சொத்துக்களை பெறக்கூடிய அமைவு. சுக்கிரன் தனித்து வளர்த்தாலும் இந்த பெரும் சொத்துக்களை கொடுக்கிறார். மீன லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க. மீன லக்னத்தில் பிறந்தவருக்கு பெரும் சொத்துக்களை தரக்கூடிய கிரகம். பாதகாதிபதி என்றாலும் 4ஆம் இடத்தின் ஆதிபதியான புதன் தான் பெரும் சொத்துக்களை தர. இதனுடைய ஆதிபத்திய புதனும் 4ஆம் இடமும் தான் சொத்துக்களை தரப்போகுது. புதனும் மிதுன மனையும் தான். அப்ப ஜாதகத்துல மீன லக்னக்காரருக்கு புதன் வலுத்திருக்கணும், வலுவிழக்க கூடாது. இந்த வலுவற்ற புதனோடு ஆதிபத்திய ரீதியிலே வலுவற்ற புதனோடு சந்திர புதன் பகை என்றாலும் சந்திரனுடைய தொடர்பு. சந்திரனும் புதனும் கொஞ்சம் காரகம் முரண்பட்டாலும் சந்திரனுடைய தொடர்பு. சந்திர அதியோகத்தில் புதன் இருப்பது, பரிவர்த்தனை இருப்பது. இந்த 4ஆம் இடம் இல்ல இந்த புதனோடு சந்திரன் தொடர்புல இருக்கிறாருன்னா மீன லக்னத்தில் பிறந்தவருக்கு பெரும் சொத்துக்கள் உண்டு. புதன் மட்டும் தனித்து ஸ்தான பலத்தோட இருக்கிறாருனாலும் சொத்துக்கள் உண்டு. ஆனா அந்த பெரும் சொத்துக்கள் பல இடங்கள் அமையக்கூடிய அமைவிற்கு இந்த சந்திரனுடைய தொடர்பு ஏற்படுத்தி கொடுக்குது. அப்ப நாம இப்ப மேஷம் முதல் மீனம் வரை 12 லக்னத்திற்கு பார்த்தோம். நாம் சொன்ன அந்த ஆதிபத்திய வீடு தான் சொத்தை கொடுக்கக்கூடிய வீடு. ஆதிபத்திய கிரகங்கள் தான் சொத்தை கொடுக்கக்கூடிய கிரகம். நாம சொன்ன இந்த ஆதிபத்திய வீட்டிலோ அல்லது ஆதிபத்திய கிரகத்தோடோ ஒரு கிரகம் ஸ்தான பலத்தை பெற்று தசை நடத்தினார்னா சொத்துக்கள் சேரும் அல்லது சொத்துக்கள் இழப்பு ஏற்படும். யோகமா தொடர்பு கொண்டு தசைனா சொத்துக்கள் தேரும். அவயோகமானா சொத்துக்களை இழக்க நேரிடும். அடிஷனலா நம்ம சொன்ன அந்த கிரகம் ஒரு கிரகத்தை சொன்னோம், அந்த ஒரு கிரக தொடர்புல இருந்தா கண்டிப்பா இந்த ஜாதகர் வாழ்நாளில் பெரும் சொத்துக்களை சேர்க்கக்கூடிய நபரா கொண்டு போயிடும். இப்ப 4ஆம் இடத்துல ஒரு கிரகமோ 4ஆம் அதிபதியை வலுத்திருந்தா சொத்துக்களை பெறுவார். ஆனால் நாம் சொன்ன இந்த அடிஷனல் கிரகம் தான் உறுதியாக அவர் பெரும் சொத்துக்களை பெறுவார்ன்றத உறுதிப்படுத்துறோம். தசைகள் நடப்பில் வரும் பொழுது ஜோதிட ரீதியான தகவல் அல்லது சுய ஜாதகம் சார்ந்த சந்தேகங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. வாழ்க வளமுடன். நன்றி.